விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நெல்லில் ஆனைக்கொம்பன் ஈ அதனுடைய தாக்குதலை பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய தாக்குதல். இப்படி பார்த்திங்கன்னா இலை சுருண்டு யானை தந்தம் போல் வெண்மையாக இருக்கும். இதுதான் அதனுடைய முக்கிய அறிகுறி. இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக இடக்கூடிய தழைச்சத்து, அது யூரியா நம்ம பரிந்துரை விட அதிகமாக இடுவோம். அதை முதல்ல தவிர்க்கணும். பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டும்தான் பயன்படுத்தணும். ரெண்டாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதை பாருங்கள். ரெண்டாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்யப்பட்ட யூரியா கூட நீங்கள் எப்பயுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ வேப்ப கலந்து ஒரு நைட்டு வச்சிருந்து அதனுடைய மேலுரம் பயன்படுத்தும் போது பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது அவசியம் எல்லாம் கடைப்பிடிங்க. இந்த சம்பா தாளடி பட்டத்தில் வேப்ப முன்னாக்கு கலந்து நீங்கள் ஒரு நைட்டு வச்சுருந்து யூரியா கூட பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். நம்மளுடைய கண்காணிப்பு மட்டும் இருந்தால் போதும். எப்படி மருந்து பார்த்திங்கன்னா கார்போசல்பான் 25 EC, இது 400 மில்லியும், இல்லைன்னா தயம்தெக்சின் ஒரு 40 கிராம், அது அந்த மருந்து இல்லைன்னா பிப்ரோனில் ஒரு 400 மில்லி ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு இந்த இந்த மருந்து பயன்படுத்தும் போது இந்த அளவில் பயன்படுத்தும் போது இது கூட ஒட்டுந்திருவம் பயன்படுத்தணும் அவசியம். டீப்பால்னு சொல்லக்கூடிய ஒட்டுந்திருவம் பயன்படுத்தலாம். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா காதி கிராப்பில் கிடைக்கும் வேம்பு பார் சோப்பு, அதை வாங்கிட்டு ஒரு 200 ஒரு 300 கிராம் வர மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போதுன்னா வேம்பு அதில் வேம்புடைய இது குணங்கள் அதில் இருக்கும்போது அடுத்து பூச்சி வர தவிர்க்கும். அதனால் காதி சோப்பு பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஒட்டுந்திரத்தை பயன்படுத்துங்க. அது கூடவே பரிந்துரைக்கப்பட்ட யூரியா மட்டும் பயன்படுத்துங்க. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அது கூடவே வேப்ப முன்னாக்கு கலந்து ஒரு நைட் வச்சுருந்து பயன்படுத்துங்க. இதை தவிர்க்க முடியாத காலத்தில் மருந்து அடிக்கணும் அப்படின்னா 10% இதுக்கு மேலே நம்ம பாதிப்பு இருந்தால் இந்த மருந்து பயன்படுத்தணும். 10% என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 தூர் இருக்குன்னு வச்சுங்களேன். 100 தூரில் 10 தூரில் இந்த ஆனைக்கொம்பன் ஈ தாக்குதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. தேவையான அளவுக்கு மட்டும் மருந்து அடிங்க. நன்றி, வணக்கம்.